அமைப்பாய் திரளாமல் எந்த ஆதிக்கத்தையும் வீழ்த்த முடியாது என்பதில் நான் உறுதியாக இருக்கிறேன். திராவிட இயக்கங்களோடு விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு விமர்சனங்கள் இல்லையா என்ற கேள்வி எழலாம். என்னுடைய தொடக்க கால உரைகள் இருந்தால் எடுத்து பாருங்கள். தொடக்க காலங்களில் நான் பேசிய பேச்சுகள் கிடைத்தால் எடுத்து கேட்டு பாருங்கள். இன்றைக்கு பேசுறவன் எவனும் என் மாதிரி பேசியிருக்க முடியாது. திராவிடர் கழகத்தில் எவனும் ஒருத்தன் சமூக வலைத்தளத்தில் எழுதுறான்னா அதுக்காக ஐயா ஆசிரியர் வீரமணி அவர்கள் கொடுத்த விருதை திருப்பி தரக்கூடாது. கோபி நயினார் அப்படி சொன்னதை திரும்ப பெற்றுக் கொள்ள வேண்டும். எனதருமை தோழர்களே, இவற்றையெல்லாம் நாம் முன்னிறுத்துகிற போது நம்மை பலரும் சீண்டுவார்கள், தூண்டுவார்கள். கோபி நயினார், கோப நயினார் என்று நாம் ஒரு நகைச்சுவைக்காக சொன்னோம். கோபம் எல்லோருக்கும் வேண்டும், எப்போதும் வேண்டும். அது நீர்த்து போகக்கூடாது. கோபம் இல்லை என்றால் அநீதிகளை அழிக்க முடியாது. கோபம் இல்லை என்றால் நீதியை வென்றெடுக்க முடியாது. கோபம் இல்லை என்றால் போராட முடியாது. கோபம் இல்லை என்றால் ஆதிக்கத்தை எதிர்த்து நிற்க முடியாது. கோபம் தேவை. ஆனால் அதை எப்படி கையாளுவது என்பதில் தான் பிரச்சனை. அதை சேமித்து வைக்கக்கூடிய வல்லமை நமக்கு தேவை. அதை நினைச்ச நேரத்தெல்லாம் எடுத்து செலவு பண்ணக்கூடாது, வீண் செலவு பண்ணக்கூடாது, விரயம் செய்யக்கூடாது. அது ஒரு உணர்ச்சி தான். கோபம் என்பது ஒரு உணர்ச்சி தான். நமக்கு அது தேவைப்படுது. கண்டம்லாம் செலவு பண்ணிட்டோம்னாக்க உண்மையான எதிரி அடிக்கிற நேரத்தில் இல்லாமல் போயிடும். மோசமான எதிரி அடிக்கும் போது நம்மகிட்ட இல்லாமல் செலவாகி போயிடும். அந்த உணர்ச்சியை சேமித்து வைப்பது என்பது ஒரு ஆளுமை, அது ஒரு பர்சனாலிட்டி. அதை எப்போது எங்கே செலவிட வேண்டும், யாருக்கு எதிராக செலவிட வேண்டும் என்பது ஒரு லீடர்ஷிப், அது ஒரு தலைமைத்துவ ஆளுமை. எல்லாருக்கும் சண்டை போட்டு கிடக்கூடாது, நினைச்சதுக்கெல்லாம் விளக்கம் கொடுத்துட்டு கூடாது. உன்னை விட 10 மடங்கு வலிமை மிக்கவனை உன் எதிரியாக நினைத்து அவனோடு சண்டை போட வேண்டும். உன்னை விட எல்லா வகையிலும் 100 மடங்கு 1000 மடங்கு எவன் வலிமையானவனோ அவனை வீழ்த்த வேண்டும். உண்மையாக மனித குலத்தின் பகை எதுவோ அந்த பகையை வேறறுப்பதற்கு நமக்கு வலிமை தேவை. வலிமை என்பது கோபமாகவும் இருக்கும். வலிமைங்கிறது கோபமாகவும் தான். எல்லாம் இருந்தும் கோபம் இல்லைன்னா நீ ஒண்ணுமே பண்ண முடியாது. எல்லா உணர்ச்சிகளும் தேவை. உணர்ச்சிகளை எவ்வாறு கையாளுவது என்பது ஒரு அறிவாண்மை. அறிவும் உணர்ச்சியும் சேர்ந்ததுதான் ஆளுமை, அதுதான் பர்சனாலிட்டி. ஒருத்தர் என்ன இப்படி இந்த வார்த்தையை சொல்லி திட்டினா உடனே நான் அதை விட 10 தடவை திட்டேன் அப்படின்னா நீ சரியான ஸ்ட்ராட்டஜியை கையாளவில்லை என்று. பொது வாழ்விலே முக்கியமாக அரசியல் களத்திலே நம்முடைய உணர்ச்சிகளை எல்லாம் நீர்த்து போக விடாமல் பாதுகாக்க வேண்டும், அடைகாக்க வேண்டும். சில பேர் கட்சியில ஏன் அவன் மேல நடவடிக்கை எடுக்கல, இவன் ஏன் மேல நடவடிக்கை எடுக்கல, அவன் மேல நடவடிக்கை, ஒன்றிய செயலாளர் அவனுக்கு கீழே இருக்கவங்களாம் இழுத்து என்கிட்ட நெருக்கடி கொடுப்பாங்க. அவன் இப்பதான் வந்திருக்கிறான், முதல் தலைமுறை அரசியலுக்குள்ள அடி எடுத்து வச்சிருக்கிறான், இப்படியும் அப்படி இருக்குதான் செய்வான். கத்துக்குவான், போ மன்னிச்சு அனுப்பு, பான் பண்ணி அனுப்பு, எச்சரித்து அனுப்பு. சும்மா எல்லாத்தையும் நடவடிக்கைன்னா நான் ஒரு ஆள் தனியால தான் நிற்கணும். நான் உணர்ச்சியை உடனே கோபத்தை காட்டி யார் பார் நான் தலைவர், என் கீழதான் நீ அப்படின்னு நான் பொதுச் செயலாளரை நீக்கிறேன், துணை பொதுச் செயலாளரை நீக்கிறேன் அப்படின்னு எல்லாரையும் நீக்கிறதுக்கு நிறைய கிரவுண்ட்ஸ் இருக்குது. யார் மேலேயும் நடவடிக்கை எடுக்கலாம், ஒவ்வொரு மேலும் நடவடிக்கை எடுக்கிறதுக்கு நிறைய கிரவுண்ட்ஸ் இருக்கு.
ஆதாரங்கள் இருக்கு. இவர் மேல நடவடிக்கை எடுக்கணுமா? இப்பவே நாங்க நடவடிக்கை எடுக்கணும். அவர் மேல நடவடிக்கை எடுக்கணுமா? அதுக்கு நிறைய ஆதாரங்கள் இருக்கு. ஆனா எல்லாவற்றையும் நான் பொறுத்துக் கொள்கிறேன். இவ்வளவு பேரையும் சேர்த்து அழைச்சு ஒரு மீனவன் வலை விரிச்சு, பெரிய வலை விரிச்சு மீன் பிடிக்கிறான். அதில் உள்ள நண்டு, சின்ன சின்ன உயிரினங்கள் கூட சேர்ந்துதான் வருது. ஆனா அவன் அதை டார்கெட் பண்றதில்லை. பெரிய வகையான மீன்கள் கிடைக்கும் தான் டார்கெட் பண்றான். மற்ற எல்லாத்தையும் அழைச்சிட்டு வரான். அந்த வலையில எல்லாம் வந்தா எல்லாம் பயன்படுங்கிறது வேறு. அப்படி எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ண முடியாது. அங்கேயே அவ்வளவையும் ஃபில்டர் பண்றது மாதிரி வலை இருக்கு. சின்ன சின்ன மீன்கள் போறது, அதுலயும் அதையும் தாண்டி சிக்கிறதெல்லாம் இருக்கு. இது நான் கோபி நாயனாருக்காக பேசல. அவர் அதை புரிஞ்சுவார். அவர் முதிர்ச்சியானவர். உணர்ச்சி எப்போது கட்டுக்குள் இருக்கும் என்றால் முதிர்ச்சி அடைகிற போதுதான். உணர்ச்சியை கட்டுப்படுத்துகிற வலிமை வந்துவிட்டால் முதிர்ச்சி அடைந்து விட்டோம் என்று பொருள். அந்த முதிர்ச்சி தான் ரொம்ப முக்கியமானது. நம்ம எளியவர்கள் மீது கோபத்தை காட்டக்கூடாது, உதிரிகள் மீது கோபத்தை காட்டக்கூடாது. இந்த கட்டமைப்பு வலிமையாக இருப்பதற்கு இன்னொரு கட்டமைப்பு காரணமாக இருக்கிறது அல்லவா? இந்த கருத்தியலுக்கு எதிரான இன்னொரு கருத்தியல் இருக்கிறது அல்லவா? அதை எதிர்த்து போரிடுவதற்கு நமக்கு மிகப்பெரிய பலம் தேவை. அதனால்தான் அமைப்பாய் திரள்வோம்னு 20-25 வருஷத்துக்கு பிறகு எனக்கு ஏற்பட்ட அந்த உந்துதலால நான் எழுத ஆரம்பிச்சேன். நான் ஒரு எழுத்தாளர் கிடையாது. கட்சியில இருக்கிறவங்களுக்கு எதையாவது சொல்லணும்னு எனக்கு தோணுச்சு. அதை இன்னும் நான் கம்ப்ளீட் பண்ணவே இல்லை. கொஞ்சம் தூரம் எழுதினேன், என் கழுத்து வெளி வந்துச்சு. அதனால அப்படி நிறுத்தினேன், அப்படியே நின்று போச்சு. அதை கம்ப்ளீட் பண்ணவே இல்லை. ஒரு 50 கட்டுரை என்னதான் எழுதினேன். அந்த மாதிரி 500 கட்டுரைகள் எழுத முடியும் என்னால. அவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. இவை அனைத்தையும் நான் களத்தில் உள்வாங்கிய, எதுவுமே நான் புத்தகத்தை படிச்சு அதிலிருந்து சில கருத்துக்களை புரிந்து கொண்டு மேற்கோள் காட்டி நான் எழுதியிருக்கேன். என்னுடைய எழுத்துக்கள் எங்கேயுமே மேற்கோள்களே இருக்காது. பாரதி சொன்னார், அம்பேத்கர் சொன்னார், பெரியார் சொன்னார் அப்படின்னு ஒரு இடத்த கூட நான் மேடையிலும் பேசினதில்லை, எழுதுனதும் கிடையாது. நான் களத்தில் சந்தித்தவற்றை அப்படியே பதிவு செய்திருக்கிறேன். என்ன உணர்ந்தேனோ அந்த உணர்வுகளை அப்படியே பதிவு செய்திருக்கிறேன். உடன் இருக்கிற தோழர்களின் எதிர்வினைகள் என்ன என்பதை புரிந்து அவர்களுக்கு என்ன தேவை என்பதை உணர்ந்து அந்த அடிப்படையில் எழுதியிருக்கிறேன். அதனுடைய பொருள் என்னென்றால், இதை என்னுடைய புத்தகத்தை பற்றி இங்கே அறிமுகம் செய்யணுங்கிறதுக்காக சொல்லலை. அமைப்பாய் திரள்வோம் என்பது மிக முக்கியமான ஒன்றாக நான் பார்க்கிறேன். இவையெல்லாம் ஏன் நிகழ்கிறது என்றால், நாம் எல்லாம் ஒரே அமைப்புக்குள் இணங்கி கலந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு ஒரு செயல் திட்டத்தை வரையறுப்பதற்கு கூட இன்னும் பக்குவப்படாமல் இருக்கிறோம். அமைப்பாய் திரளாமல் எந்த ஆதிக்கத்தையும் வீழ்த்த முடியாது என்பதில் நான் உறுதியாக இருக்கிறேன். அமைப்பாய் திரள்வது என்றால் இதுதான் அடிப்படை. ஒழுங்குபடுத்துவது எப்படி முடியும்? ஒரு அமைப்பாய் நாம் திரளுகிற போதுதான். அமைப்பாய் திரளவில்லை என்றால், எங்க ஊருக்கு வராரா, அங்கிருந்து பக்கம்தான், இங்க வாங்க. இந்த ஊருக்கு போறாரா, இங்கிருந்து பக்கம்தான், இன்னொரு 10 கிலோமீட்டர் வாங்க. அங்க போறா, மெயின் நிகழ்ச்சி போயிடும். எந்த நிகழ்ச்சிக்கு போகணுமோ அதை விட்டுருவாங்க. இது ஒரு உதாரணத்துக்காக நான் சொல்றேன். கொள்கை எதிரிகளை எதிர்கொள்ளுகிற போதும் கூட நாம் இப்படி அங்கும் இங்கும் சண்டை போட்டுக் கொண்டிருக்க கூடாது. ஏன் திராவிடர் கழகத்தோடு நாம் நட்பு பாராட்டுறோம்? ஏன் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு நாம் கைகோர்த்து நிற்கிறோம்? ஏன் இடதுசாரிகளோடு நாம் உறவாடுகிறோம்? இவர்களோடெல்லாம் நமக்கு முரண்பாடுகள் இல்லையா? இந்த ஆட்சியின் மீது நமக்கு விமர்சனங்கள் இல்லையா? அரசின் மீது நமக்கு குறைகள் இல்லையா? குறைபாடுகள் இல்லையா? அவர்களோடு நாம் தொடர்ந்து நட்புறவு பாராட்டுகிறோம் என்றால் சமரசமாகிவிட்டோம் என்று பொருளா? சமரசத்திற்கும் நட்பின் அடிப்படையிலான நெகிழ்வுத்தன்மைக்கும் வேறுபாடு இல்லையா? உண்மையான பொது எதிரியை வீழ்த்துவதற்காக அதை நோக்கிய பயணத்தில் நட்பு சக்திகளோடு இணங்கி இயங்க வேண்டும் என்பது ஒரு தேவை இல்லையா? இதை புரிந்து கொள்வதுதான் அரசியல். இதை புரிந்து கொள்வதுதான் அரசியல்.
திராவிட இயக்கங்களோடு விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு விமர்சனங்கள் இல்லையா என்ற கேள்வி எழலாம். என்னுடைய தொடக்க கால உரைகள் இருந்தால் எடுத்து பாருங்கள். தொடக்க காலங்களில் நான் பேசிய பேச்சுகள் கிடைத்தால் எடுத்து கேட்டு பாருங்கள். இன்றைக்கு பேசுறவன் எவனும் என் மாதிரி பேசியிருக்க முடியாது. அரசியல் ஆதாயத்திற்காக இன்றைக்கு அவன் வாயை விட்டுக்கிட்டு இருக்கிறான். நான் கருத்தியல் அடிப்படையில் விமர்சனம் செய்தேன், முரண்பட்டு இருக்கு. பனகல் பூங்கா அருகே நான் ஒரு உண்ணாநிலை அறப்போராட்டத்தில் பேசியதை கேட்டுவிட்டு கலைஞர் முரசொலியிலே என்னை புதிய மகாத்மா என்ற பெயரிலே விமர்சித்து ஒரு கட்டுரை எழுதினேன். நான் உண்ணாவிரத போராட்டத்தில் நான் அரசை விமர்சித்து பேசுறேன். அதனால் அவர் ஆத்திரப்பட்டு என்னை விமர்சித்து ஒரு பதிவு போட்டிருந்தார் முரசொலி. விமர்சிக்காமல் இல்லை, இன்றைக்கும் இந்த விமர்சனங்கள் இருக்கின்றன. காங்கிரஸோடு நமக்கு முரண்பாடு இல்லையா? காங்கிரஸ் மீது நமக்கு விமர்சனங்கள் இல்லையா? ஏன் அகில இந்திய அளவிலே காங்கிரஸோடு இன்றைக்கு கைகோர்த்து நிற்க வேண்டிய தேவை எழுந்துள்ளது? அப்படி காங்கிரஸோடு கைகோர்த்து விட்டோம் என்றால் சமரசமாகி விட்டோம் என்று பொருளா? காங்கிரஸ் மீது நமக்கு இருந்த விமர்சனங்கள் எல்லாம் நீர்த்து போய்விட்டன என்று பொருளா? இல்லை. தேசிய அளவில் இன்றைக்கு அனைத்து மக்களுக்குமான ஒரு பொது பகை கோலோச்சுகிறது. அவற்றை அந்த பகையை அம்பலப்படுத்த வேண்டியதும் அந்த பகையை வீழ்த்த வேண்டியதும் முதன்மை முரண்பாடாக வந்து நிற்கிறது. எண்ணற்ற முரண்பாடுகள் இருக்கலாம். அதில் எது பிரைமரி, எது முதன்மை முரண்பாடு, அதை முன்னிறுத்துவதில் தான் பிரச்சனைகள். நமக்கு இடையில முரண்பாடு. திராவிடர் கழகத்தில் எவனோ ஒருத்தன் சமூக வலைத்தளத்தில் எழுதுறான்னா அதுக்காக ஐயா ஆசிரியர் வீரமணி அவர்கள் கொடுத்த விருதை திருப்பி தரக்கூடாது. கோபி நயனார் அப்படி சொன்னதை திரும்ப பெற்றுக்கொள்ள வேண்டும். அது திராவிடர் கழகம் செய்திருக்கிற சிறப்பு, அது உங்களுடைய உழைப்புக்கு தந்திருக்கிற மரியாதை. அது வேற நேரத்தில் தரப்பட்ட ஒன்று, வேற பொருளில் தரப்பட்ட ஒன்று, வேறு பரிமாணத்தில் வழங்கப்பட்ட ஒன்று. எவனோ இன்னைக்கு எழுதுறாங்கிறதுக்காக அதுக்காகலாம் வந்து திமுகவில் இருக்கிறவன் நம்மளை விமர்சிக்காம இருக்கிறானா? இன்னைக்கு நான் இப்ப பேசிட்டே இருப்பேன், கீழே எவனா எழுதிட்டு இருப்பான், அவனை இவனை எழுதுவான். அது அடிப்படையில் அவனுக்கு ஊட்டப்பட்டிருக்கிற காழ்ப்பு. அது அவன் கட்சியில் இருக்கிறான்றதுனால உடனே நம்மளை ஆதரிப்பான்லாம் அர்த்தம் கிடையாது. திராவிட கழகத்தில் இருக்கிறவன் எல்லாமே ஆசிரியர் வீரமணி அவர்களை போல முதிர்ச்சியாக அணுகுவான் என்று எப்படி நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள்? அப்படி இருக்க முடியாது, வாய்ப்பில்லை. நம்ம கட்சியை சார்ந்த ஒரு போராளி என்பதால் இதையெல்லாம் வெளிப்படையாக பேசுகிறேன். கோபி அவர்கள் சொன்னதை திரும்ப பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த விருதினை திரும்ப தருவேன் என்று சொல்லுவது எந்த வகையிலும் ஏற்புடையதல்ல. இது சாதாரணமான ஒரு சாதனை அல்ல, மிக இலகுவாக கிடைத்துவிட்ட ஒன்று அல்ல. 25 ஆண்டு காலத்தில் நாம் சந்தித்திருக்கிற சவால்களும் தாங்கி இருக்கிற வழிகளும் விவரிக்க முடியாதவை. எத்தனை எத்தனை அவமதிப்புகள், எத்தனை எத்தனை அவமானங்கள், சொல்லி மாள முடியாத அளவுக்கான அவதூறுகள், உடம்பெல்லாம் உள்ளமெல்லாம் ஆறாத காயங்கள், எல்லாவற்றையும் சகித்துக் கொண்டு பொறுத்து கொண்டு இந்த இடத்தை வந்து நாம் அடைந்திருக்கிறோம். அண்மையில் ஒரு மூத்த தலைவர் தமிழக அரசியலில் 80 வயதுக்கு மேலானவர் என்னை பார்த்து பாராட்டுகிற போது சொன்னார், தம்பி உங்களுடைய எழுத்தாற்றல் இருக்கிறது, பேச்சாற்றல் இருக்கிறது, அந்த திறமையெல்லாம் ஒரு புறம் இருக்கிறது, எனக்கு அதுவெல்லாம் பெரிதாக தெரியவில்லை. இந்த எளிய மக்களை அமைப்பாக்கி 25 ஆண்டு காலம் எல்லா அவதூறுகளையும் தாங்கி சகித்து இன்றைக்கு ஒரு மாநில கட்சியாக அங்கீகாரம் பெற்றிருக்கிறீர்களே, இது சாதாரணமானதல்ல. உங்கள் பொறுமைக்கும் சகிப்புத்தன்மைக்கும் கிடைத்திருக்கிற விருது என்று சொன்னார். தனியே உட்கார்ந்து நாங்கள் பேசிக் கொண்டிருந்த போது கட்சியில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த பொறுமையும் சகிப்புத்தன்மையும் தேவை. உணர்ச்சியை நாம் கையாள வேண்டும், உணர்ச்சி நம்மை ஆளக்கூடாது. அதான் உணர்ச்சி வயப்பட்டு விட்டான் என்றால் உணர்ச்சிக்கு ஆட்பட்டு விட்டான், உணர்ச்சியின் கட்டுப்பாட்டுக்குள் போய்விட்டான் என்று பொருள். உணர்ச்சியின் கைகளுக்குள் போய்விட்டான் என்று பொருள். ஒவ்வொருவருக்கும் உணர்ச்சி தேவை. ஆனால் எந்த நேரத்தில் அதை வெளிப்படுத்த வேண்டும், எவ்வளவு வெளிப்படுத்த வேண்டும்,
யாருக்கு எதிராக வெளிப்படுத்த வேண்டும், யாருக்கு ஆதரவாக வெளிப்படுத்த வேண்டும். அன்பை கூட மானாங்கனியா செலவு பண்ணக்கூடாது. மதுரை பாஷையில சொன்னாங்க, அன்பை வெளிப்படுத்தும் போது கூட ஒரு ஒழுங்குமுறை தேவைப்படுகிறது. அதற்கான காலம், பொருள், இடம் என்பது தேவைப்படுகிறது. நல்ல மருந்து ஒரு பாட்டில் நிறைய இருக்கு, 100 ml. அதை எப்படி நரம்புல கொண்டு போய் ஏத்துறது? நரம்பு வழியா தான் போடணும். இந்த பாட்டில் நிறைய 100 ml இருக்கிறத ஒரு சிரிஞ்சுக்குள்ள கொண்டு வந்து 2 ml எடுக்கிறோம். ஒரு சின்ன அமைப்புக்குள்ள வந்து பெரிய அமைப்புக்குள்ள இருக்கிற மருந்து ஒரு சின்ன அமைப்புக்குள்ள சிரிஞ்சுக்குள்ள வந்து அந்த சிரிஞ்சுக்குள்ள இருக்கிற 2 ml நரம்புக்குள்ள போகணும்னா நீடில் வழியா தான் போகும். இந்த நீடில் வழியா போகுது பாருங்க. ஒரு ஆர்டர், ஒரு ஒழுங்கு, ஒரு ஸ்பெசிபிக்கா ஒன்றை நோக்கி போகிற போது பாட்டில் இருக்கிற மாதிரி ஆகும்னு கடவு கூடாது. பாட்டில் இருக்கிற மருந்து இருக்கிற மாதிரி இருக்க முடியாது. லிபரலா சிரிஞ்சுக்குள்ள வர்ற மாதிரி வரணும். அப்போ ஒரு லிமிட்டடா தான் வரணும். சிரிஞ்சுக்குள்ள இருக்கிற அந்த மருந்து நீடில் வழியா போகும்போது எவ்வளவு மயிரிழையில் போகிறது. அந்த மயிரிழையில் போனால்தான் நரம்புக்குள்ளே நுழைய முடியும். அதுதான் ஃபோக்கஸ். ஒரு குறிப்பான ஒரு இலக்கின் மீது ஒன்றை நிகழ்த்துகிற போது இப்படித்தான் ஒழுங்குபடுத்தி செல்ல வேண்டிய தேவை இருக்கிறது. இந்த ஒழுங்குதான் டிசிப்ளின் என்பதை விட ஆர்டர் என்பது இந்த இடத்திலே புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு ஒழுங்குமுறை. அதுக்குதான் அமைப்பு தேவை. பாட்டில் என்பது ஒரு அமைப்பு, சிரிஞ்சி என்பது ஒரு அமைப்பு, நீடில் என்பது ஒரு அமைப்பு. அது இருந்ததால் தான் அந்த மருந்தை நம் நரம்பு வழியை அனுப்ப முடிந்தது, நோயை குணப்படுத்த முடியும். அதை போல பாட்டில் இருக்கிற ஆத்திரம், கோபம் சிரிஞ்சுக்குள்ளே வருகிற போது ஒரு கட்டுக்குள்ளே இருக்க வேண்டும். கட்டுக்குள்ளே இருக்கிற அந்த கோபம் நீடில் வழியே போக வேண்டும். அதுதான் மிக முக்கியமானது. அரசியலில் இவையெல்லாம் நாம் அறிந்து கொள்வது ஒவ்வொரு பண்பாட்டு தளத்திலும் சமூக தளத்திலும் கற்றுக்கொள்வதன் மூலம்தான் அது முடியும். அவற்றை கற்றுக்கொண்டு அதிலே தேர்ச்சி பெற்றவர்கள் இங்கே சான்றோர்களாக, சான்றோர் என்றால் எடுத்துக்காட்டானவர்கள். சான்றுன்னா என்ன? எடுத்துக்காட்டுன்னு அர்த்தம். சான்றோர்னா எடுத்துக்காட்டானவர்கள். சிறுகதை எழுதுவதில் இவர் சான்று, சான்றோர். ஒரு ஆப்ஜெக்ட் அதை சான்றுன்னு சொல்றோம், எவிடன்ஸ் சொல்றோம். அது மனிதனா இருந்தா சான்றோர் சொல்றோம், அவ்வளவுதான். அப்போ சிறுகதை எழுதுவது, திரைப்படம் இயக்குவது, கதை சொல்லுவது, நாவல் புதினம் எழுதுவது, கட்டுரைகள் எழுதுவது, விமர்சனங்களை முன்வைப்பது, கருத்தியல் சார்பிலே விவாதிப்பது, இதில் தேர்ச்சி பெற்றவர்கள். இந்த அறிவார்ந்த தளத்தில் இருக்கிற இப்படிப்பட்ட ஆளுமைகளின் துணையோடு தான் நாம் இதையும் சாதிக்க முடியும் என்கிற புரிதலோடு இன்றைக்கு விடைபெறுவோம். அனைவருக்கும், விருது பெற்ற சான்றோர் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்.